என்ன கன்றாவி இது? சொசைட்டிய கெடுத்துருவீங்க போல. தக் லைஃப் பாட்டால தலையில அடிச்சுக்கிற ரசிகர்கள். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல விண்வெளி நாயகன் கமலஹாசன் நடிக்கிற தக் லைஃப் படம் தமிழ் சினிமாவில இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா மாறி இருக்கு. ஆனா சமீபத்துல வெளியான சுகர் பேபி பாடலுக்கு பின்னாடி படத்தோட கதாபாத்திரங்கள் பத்தி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் சினிமா உலகத்தையே அதிர வச்சிருக்கு. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்ச சுகர் பேபி பாட்டுல கமலஹாசனுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையேயான நெருக்கமான காட்சிகள் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. 70 வயசான கமலஹாசனுக்கும் 40 வயசான த்ரிஷாவுக்கும் இடையேயான 30 வருஷ வயசு வித்தியாசம் பத்தி சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பாட்டுல த்ரிஷாவோட கவர்ச்சியான தோற்றமும் கமலுடனான ரொமான்டிக் காட்சிகளும் பல ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த வயசுல இப்படியா அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இந்த நிலையில த்ரிஷா கமல்ஹாசனால தத்தெடுக்கப்பட்ட மகள் கதாபாத்திரத்துல நடிக்கிறதா ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இந்த தகவலின்படி படத்துல கமலஹாசன் ஒரு பணக்கார தொழிலதிபரா நடிக்கிறாரு. த்ரிஷா அவரால தத்தெடுக்கப்பட்ட மகளா நடிக்கிறாங்க. ஆனா இது ஒன்னும் அப்பா மகள் பாச பிணைப்பு கிடையாது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சுகர் பேபி கலாச்சாரத்தோட அடிப்படையில் அமைஞ்ச தத்தெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இளம் பெண்கள் கூட உறவு வைக்க விரும்பக்கூடிய வயதான ஆண்களை சுகர் டாடி அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க கூட உறவு வச்சுக்கக்கூடிய, அவங்க உறவுக்காக சேர்ந்து வாழக்கூடிய இளம் வயது பெண்கள் தான் சுகர் பேபி அப்படிங்கறது கான்செப்ட். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் என்ன கன்றாவி இது அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சுகர் டாடி காதல் இது எந்த வகையான கதை அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சமூக வலைதளங்கள்ல தக் லைஃப் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கா இருக்குது. மணிரத்னம் மாதிரியான இயக்குனர்கள் இப்படியான கதையை எழுதுவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுந்திருக்கு. கமல் சார் இப்படியான கதாபாத்திரத்தை ஏத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்விகளும் வைரல் ஆயிட்டு வருது. அதே நேரம் 2 பேரும் இதை செய்யக்கூடியவங்க தான் அப்படிங்கிற பதிலடியும் ரசிகர்களால கொடுக்கப்படுது. தாலி கட்டி பிரிஞ்சு வாழ்றது, தாலி கட்டாமலே ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றது அப்படின்னு படம் எடுத்தவர் தான் மணிரத்னம். இப்போ அடுத்த ட்ரெண்ட் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மணிரத்னம், கமலஹாசன், த்ரிஷா அப்படின்னு யாருமே இந்த யூகங்களுக்கு பதிலளிக்கவே இல்ல. இந்த மௌனம் மேலும் யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு. ரத்னா ஒர்க்ஸ் அப்புறம் மதுரா என்டர்டைன்மெண்ட் இணைஞ்சு தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு 350 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சைகள் படத்தோட வணிக வாய்ப்புகளை பாதிக்குமா அப்படிங்கிற கவலை தயாரிப்பாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சினிமா விமர்சகர்கள் இந்த சர்ச்சைய வேற கோணத்துல பாக்குறாங்க. மணிரத்னம் மாதிரி அனுபவமிக்க இயக்குனர்கள் இப்படியான எளிமையான கதையை எழுத மாட்டாங்க. இது ஏதோ தவறான தகவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கமல்ஹாசன் எப்பவுமே சமூக சிந்தனை இருக்கக்கூடிய கதைகளை தான் தேர்ந்தெடுப்பாரு. இந்த வைரல் தகவல் உண்மையா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த சர்ச்சைகள் இருந்தாலும் தக் லைஃப் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு குறையல. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி 35 வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் இணையிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. படம் ஜூன் 5 அன்னைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி 5 மொழிகள்ல உலகம் முழுக்க வெளியாகும். முதல் நாள் வசூல் 75 கோடியை தாண்டும் அப்படின்னு வர்த்தக வட்டாரங்கள் எதிர்பார்க்குது. இந்த எல்லா யூகங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முடிவு கட்டக்கூடிய நேரம் ஜூன் 5, 2025. படம் பார்க்கும்போது மட்டுமே கமல்ஹாசன், த்ரிஷா கதாபாத்திரங்களோட உண்மையான உறவு தெரிய வரும். இதுவரைக்கும் வெளியான டீசர், ட்ரெய்லர் அப்புறம் பாடல்கள்ல இருந்து முழுமையான கதையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மணிரத்னம் எப்பவுமே தன்னோட படங்கள்ல உண்மையான கதையை கடைசி வரைக்கும் மறைச்சு வைக்கிறதுல வல்லவர். இந்த சர்ச்சையும் வைரல் தகவலும் தக் லைஃப் படத்தின் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல தீவிர விவாதங்கள் நடந்துட்டு வரதால படத்தோட பப்ளிசிட்டி இன்னும் அதிகரிச்சிருக்கு.